வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்எஸ் தோனி அப்படிங்கிற ஒரு சகாப்தம் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருதா? தோனி கட்டி காப்பாத்தின அந்த லெகசிய சிஎஸ்கே இப்போ தொலைச்சிட்டு இருக்காங்களா? அந்த மனுஷன் இத்தனை வருஷமா இந்த டீமை எப்படி ஒத்த ஆளா வழிநடத்தி இருப்பாருன்னு இப்பதான் புரியுது. ஒரு பக்கம் தோனி விளையாடுவாருன்னு பயங்கரமா ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஹோட்டல்லயே இருக்காரு. டீம் கூட டிராவல் பண்ணலன்னு வேற நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருக்கு. சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மேட்ச் இருக்கு. அதுல 5 மேட்ச் ஜெயிக்கணுமா? இது சாத்தியமா? சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? இத பத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஆர்சிபி, பஞ்சாப் பத்தி நம்ம கவலை இல்ல. அவங்க டாப்ல இருக்காங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸும், மும்பை இந்தியன்ஸ்லமே ரொம்ப மோசமா இருக்கு. மத்த டீம்ஸ பார்த்தா குறிப்பா எஸ்ஆர்எச்லாம் இப்போ வேற லெவல்ல இருக்காங்க. அவங்கள பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா, குறிப்பா இசான் மலிங்கெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் மிரட்டுறாங்கன்னு சொல்லலாம். இப்ப இருக்க போட்டியில 2 டீம் ஆர்சிபி, பஞ்சாப் பிளே ஆஃப் போயிடுவாங்க. அந்த 3வது, 4வது இடம் இருக்குல்ல, அதுதான் இப்போ போட்டியே. சென்னையும் மத்த டீம்ஸும் பார்த்தீங்கன்னா, டஃப் ஃபைட் குடுக்க வேண்டியிருக்கும். பேப்பர்ல பார்க்கும்போது சென்னை டீம் ரொம்ப பலமா தெரிஞ்சது. ஆனா கார்த்திக் சர்மா, டெவால் பிரேவிஸ், சிவன் டுபே ஒரு பவர்ஃபுல் மிடில் ஆர்டர் இருக்குன்னு சொன்னோம். ஆனா எதார்த்தம் என்னன்னா, சிவன் டுபே இப்போ சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. அதே போல டெவால் பிரேவிஸ் 3 மேட்ச்ல பிரஷர் அவுட் ஆயிடுறாரு. ஒரு 4 பால் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா 5வது பால் அவுட் ஆயிடுறாரு. அடுத்து சென்னை செஞ்ச மிகப்பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சப்ப 3வது, 4வது ஓவர்லயே இம்பாக்ட் சப் யூஸ் பண்றது மிகப்பெரிய ரிஸ்க். ஒரு 160 ரன் டார்கெட்னா கூட அது டிஃபெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வேணும். முகேஷ் சௌத்ரி இல்லாதது பெரிய குறையா தெரிஞ்சது. கேகேஆர் மேட்ச பாருங்க. வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்ததால தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. சிஎஸ்கேவும் இம்பாக்ட் சப்ப ஹோல்ட் பண்ணி பேட்டிங்ல கார்த்திக் சர்மா அல்லது ஓவர்டன மேல இறக்கி இருக்கலாம். ஆனா அதை செய்யாம கோட்ட விட்டாங்க. எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, தல தோனி எங்க? அவர் ஏன் பஸ்ல வரதில்ல? ஹோட்டல்லயே ஏன் இருக்காரு? உண்மையில் சொல்லணும்னா, தோனி ஒரு முடிவு எடுத்ததால தான் தோணுது. இந்த டீம இனி அடுத்த தலைமுறைகிட்ட ஒப்படைச்சிடலான்னு அவர் நினைக்கிறாரு. அவர் ஸ்டேடியம்குள்ள வந்தாலே பார்த்தீங்கன்னா கேமரா அவர் மேல தான் இருக்கும். மத்த பிளேயர்ஸ் மேல கவனம் போகாது. அந்த லெகசிய ருத்ராஜும், சஞ்சீவ் கிட்டயும் குடுக்கணும்னு நினைக்கிறாரு. ருத்ராஜ் கேப்டன்சிலயும் சஞ்சீவ் சாம்சன் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தோனி ஒரு பிளேயரா உள்ள வந்தா டீமுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கிடைப்பாரு. அப்படி இல்லாம விளையாடுறத பார்த்தீங்கன்னா, டீமுக்கு ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகுது. சரி, சிஎஸ்கே இங்க இருந்து பிளே ஆஃப் போக முடியுமா? எல்லாரும் சொல்றபடி சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொல்லலாம். ஆனா கிரிக்கெட் படி பார்த்தா இது ரொம்ப கஷ்டம். இருக்கிற 6 மேட்ச்ல 5 மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கணும். யார் கூட மேட்ச்ன்னு பார்த்தரலாம். குஜராத் டைட்டன்ஸ் கூட 1 மேட்ச்சு, லக்னோ கூட 2 மேட்ச்சு, மும்பை இந்தியன்ஸ் கூட 1 மேட்ச்சு, டெல்லி மற்றும் எஸ்ஆர்எச் கூட 1 மேட்ச்சு. இதுல லக்னோ கூட இருக்க 2 மேட்ச் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் கூட கண்டிப்பா ஜெயிக்கணும். ரன் ரேட் இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஏன்னா ஒரு 2 மேட்ச் நல்லா ஜெயிச்சாலே ரன் ரேட் பாசிட்டிவ் ஆயிரும். ஆனா வின் பண்றது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 மேட்ச் தோத்துட்டா பெட்டிய கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். ஒட்டு மொத்தமா பார்த்தா, சிஎஸ்கேவுக்கு வாய்ப்பு 50, 50 தான் இருக்கு. பவுலிங்ல அந்த 4 ஃபாஸ்ட் பவுலர் மற்றும் 2 ஸ்பின்னர் செட் ஆகணும். அதேபோல பவர் பிளேல மத்த டீம்ஸ் 80, 90 ரன் எடுக்கும்போது, சிஎஸ்கேவும் அதிரடியா ஆடணும். இந்த ஒரு மாற்றத்த கொண்டு வந்தா மட்டும் தான் சிஎஸ்கேவுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லன்னா இந்த சீசன் அவங்களுக்கு முடிஞ்சது தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா? தோனி திரும்ப விளையாட வருவாரா? உங்களோட கருத்துக்கள பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.